வீடியோல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா வந்துட்டு இந்த ஒரு பஞ்சாயத்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரமா பஞ்சாயத்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராணுவ பவித்ரா வந்துட்டு எகிரி குதிச்சு அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ராணுவ அதுக்கப்புறம் வந்துட்டு ராணுவ டாஸ்க் கொடுக்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு ராணுவ பயங்கரமான ஃபைட்டு எல்லாமே பயங்கரமா வந்ததா இருக்கட்டும். அது நடுவில் வந்து குறுக்க வந்துட்டு நம்ம கவுசிக்கு வந்த மாதிரி வந்து அருண் வந்தாப்ல. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ராணுவ பவித்ரா அண்ட் மஞ்சரி அவங்க 2 பேத்துக்கும் நடந்த பயங்கரமான சண்டை வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோவே புரியும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அண்ட் அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. வந்து 20 பேர் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு 10 பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஆள் மனசுல வந்துட்டு தோணிக்கிட்டே இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு இப்ப பஞ்சாயத்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா ஒரே தான் இழுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு மஞ்சள் வந்து யாரும் தூங்காதீங்க, யாரும் வந்துட்டு இது பண்ண தூங்காதீங்க, எப்பயுமே வந்துட்டு தூங்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. டைமிங் போய் நைட் டைம்ல வந்து டைமிங் தூங்க யாரும் எது பண்ணாலும் வந்துட்டு தூங்கிங்க கரெக்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. சொல்லும் போது வந்துட்டு நம்ம தீபக் வந்து அருண் வந்துட்டு கவுண்டர் போடுறாப்ல. என்ன கவுண்டர்னா டீ வச்சு கொடுத்தா நாங்க தூங்காம இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கவுண்டர் கொடுக்குறாங்க. கவுண்டர் கொடுக்கும் மஞ்சள் வந்துட்டு மாக்கிங் இப்படி பண்ணாதீங்க அருண் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அருண் இப்படி பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் மாக்கிங் அப்படின்னு சொல்லு மாக்கிங் சொல்ல வரும்போதே அருண் தலைவனை விசிறி போட்டு எந்திரிச்சு வராப்ல. தலைமை வந்து பின்னி அறியறாப்ல. என்ன எதுக்கு மாக்கிங் சொல்லாதீங்க, என்ன எதுக்கு மாக்கிங் சொல்லான்னு சொல்றீங்க, என்ன எதுக்கு மாக்கிங் சொல்றீங்க, நான் மாக்கிங் பண்ணனா, நான் வந்துட்டு ஜஸ்ட் இந்த சொன்னேன் அது ஒரு காதல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் மாக்கிங் பண்ணது வந்துட்டு நான் இல்லைன்னா மாக்கிங் பண்ணாம கிண்டல் பண்ணேன்னு சொல்லிட்டா, பகடி பண்ணேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க ஒரு இதை சொல்றாங்க. நீங்க வந்துட்டு எப்படி பேசுறீங்கன்னா நம்ம அருண் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி வந்துட்டு பேசி மாக்கிங் பண்ணி விடுறாங்க நம்ம அருணை. அந்த மாதிரி வந்துட்டு 2 பேருக்கு பயங்கரமான கான்வர்சேஷன் சண்டை செம்மையா போயிட்டு இருக்குது. அது நடுவில் வந்துட்டு நம்ம பவித்ரா உள்ள வராங்க. ஓகேங்களா, பவித்ரா உள்ள வந்தோன்னா வேற மாதிரி வந்துட்டு சண்டை போகுது. எப்படி உள்ள போகுதுன்னா பவித்ரா வந்து சப்போர்ட் உள்ள வராங்க. சப்போர்ட் உள்ள வந்து பவித்ரா நீங்க ஒண்ணு இந்த இதுக்குள்ள சப்போர்ட் வரானா, எனக்கு மஞ்சரிக்கும் தெரியும், கேப்டனுக்கு நடக்குது, நீங்க எதுக்கு உள்ள வரீங்க, நீங்க எதுக்கு வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க 2 பேருக்குமே முட்டிக்குது, பயங்கரமா முட்டிக்கிட்டு பவித்ராவால எதுவுமே திண்டாட முடியாது. ஏன்னா தலைவன் வந்து அவ்வளவு ட்ரிகர் பண்ணி பேசுவார்ல. அதனால வந்து அவங்க தலைவன் வந்துட்டு பின்னி எறியறாப்ல. என்னடா ஆச்சு அருணுக்கு கொஞ்ச நாளா என்னடா ஆச்சு, இந்த ஒரு ஒயில் கார்டு வந்ததும் போதும் பின்னி எறியறாங்க. அது மஞ்சரிட்டு வந்துட்டு மஞ்சரி பவித்ராட்டெல்லாம் வேற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே பயங்கரமா வந்துட்டு செம்மையா வந்துட்டு முட்டிக்குது. என் பவித்ராக்கும் நம்ம அருணுக்கும் பேசி இருக்கும்போதே வந்து தலைவன் வந்துட்டு எகிரி குதிச்சுக்கிட்டு கத்திட்டு ஆச்சா பூச்சா கிழிச்சான்ட்டு கத்திட்டு அடக்குறாப்ல. அதுக்கப்புறம் மஞ்சள் இங்கிட்டு சவுண்ட் விடுறாங்க. எல்லா கேர்ள்ஸும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அமைதியா இருக்காங்க. அமைதியா இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே எல்லாருமே கொஞ்ச நேரம் இந்த சண்டையை பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருந்துகிட்டு உட்காந்தாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, எல்லா கேர்ள்ஸுமே எந்திரிச்சு கத்தாது இந்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இது செம்மையான ஒரு போர் வார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேற மாதிரி வாராதான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பாத்தீங்கன்னா அந்த வார் வந்துட்டு பயங்கரமா இருக்குது. அந்த பயங்கரமா இருந்த வாரில் வந்துட்டு சௌந்தர்யா எல்லாம் வந்துட்டு சட்டா பியூவர் அருண் நீலாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் ஒரு பக்கத்து சொல்ல, இவங்க வந்துட்டு ஒரு பக்கத்து கத்த, நம்ம சௌந்தர்யா கத்தனாவே அப்படியே கீச்சு கத்தும். அந்த மாதிரி வந்துட்டு அருண் ஒத்து செம்மையா கத்திட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இது வந்துட்டு பெரிய கான்வர்சேஷனா போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமா வந்துட்டு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு அது ஓஞ்சிருக்குது, இனிமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம் என்னதான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உள்ளுக்குள்ள பெட்ரூம்ல போயிட்டு பேசியிருக்காங்க. அது வந்துட்டு நான் அப்புறம் வந்துட்டு அப்லோட் பண்றேன், நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.